இந்த இயர் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுருக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்காட்ச்ல இருந்து டாப் வரைக்கும் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன வேலைகளாக இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ 2025 நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உண்டான விதியை தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகலாம், நம்ம லைஃப் எப்படி அமையும், எப்படி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு வழிகாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, சரிங்களா? துளிர் ஐஏஎஸ் அகாடமி வந்து இப்போ வரக்கூடிய இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. இப்போ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அதிகாரி ஆகணும்னு சொல்ல நிறைய கனவோடு இருப்பீங்க, ஓகேங்களா? அந்த அரசு அதிகாரி ஆகணும், பட் என்னென்னலாம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஒரு பப்ளிக் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடத்துது. அது என்னன்னா யூபிஎஸ்சி, ஓகேங்களா? இந்த யூபிஎஸ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட், சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட்ல இருப்பாங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய போர்டு இதுன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த போர்டு மூலிமா என்னென்ன வேலைக்கெல்லாம் எடுக்கிறாங்க, ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் அண்டு ஐஆர்எஸ் அண்டு மோர் தென் 20+, சரிங்களா? ஸோ 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளை இந்த போர்டு தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐஏஎஸ் ஆகணும்னா இதெல்லாம் படிச்சிருக்கணுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன டிகிரி படிச்சிருக்கணும்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, காமனாக ஒரு டிகிரி. ஸோ வாட் எவர் நீங்கள் வந்து ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ் ஆரம்பித்து நீங்கள் மெடிசன் வரைக்கும் ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தேவை ஒரு பேசிக் டிகிரி. பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இந்த டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி இயர் மே மந்த், ஸோ ஒவ்வொரு ஆண்டு வந்து மே மந்த் 3rd வீக் நடக்கும், 3rd சண்டே நடக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இதில் ரொம்ப டவுட் நிறைய பேருக்கு, எப்படி சார் நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் படிச்சிருக்கோம், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், நான் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சரியாக வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், காலேஜில் வந்து எனக்கு நிறைய அறிவு வச்சு நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இது இப்படி இருந்து நல்லா படிக்கலாமா? தாராளமாக நீங்கள் படிக்கலாம், தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நிறைய ஐஏஎஸ் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஸோ நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கிறாங்க. அதுமாதிரி 10th ஆவரேஜ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40% எடுத்துட்டு அவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படித்து நிறைய பேர், ஸோ தமிழ்லேயே எழுதி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூபிஎஸ்சி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கர் பாண்டியராஜ் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இளம் பகவத் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படித்து தமிழில் எழுதி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் நான் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் முடிக்கல, பிரைவேட்டில் படித்தேன், கரஸில் முடித்தேன், ஸோ நான் படிக்க நீங்களுமே படிக்கலாம், ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேர் அதுலயும் படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு டிகிரி பேசிக்காக இருந்தால் போதும், அதை தாண்டி எதுவுமே தேவையில்லை, நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து பாஸ் பண்ணும்போது மற்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக எல்லாருமே பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Group 1, Group 2, 2A, Group 4 இந்த மாதிரி ப்ளஸ் வந்து Group 7, Group 8 இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ Group 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸை இந்த எக்ஸாம் மூலிமா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து Group 2 அண்ட் Group 2A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனிசிபலிட்டி கமிஷனர், ரெஜிஸ்டர், சப் ரெஜிஸ்டர் அண்டு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இதில் செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் வச்சு. ஸோ Group 4 வந்து பார்த்தீங்கன்னா விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் Group 1, Group 2, Group 2A, ஸோ இதுக்கு வந்து என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் சேம், இந்த டிகிரி இருந்தால் போதும்,
சேம் இதுக்கு என்ன பார்த்தோமோ அதே டிகிரி இருந்தால் போதும், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள், வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களாலையும் பண்ண முடியும். குரூப் 4 பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 10th படிச்சதா போதும். ஸோ 10th கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஆல்சோ டிகிரி முடிச்சவங்க எழுதிட்டு இருக்காங்க, 10th படிச்சவங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். நெக்ஸ்ட் TNUSRB. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SI அண்ட் PC கான்ஸ்டபிள். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த SIல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்ன்ற 2 போஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா, இதுக்கும் டிகிரி இருந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தால் போதும். தென் போலீஸ் பிசின்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சதா போதும். இதுக்கு 10th படிச்சதா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த டிகிரி இருந்தா நீங்க பாருங்க, மேலும் SSC, ரயில்வேஸ், பேங்கிங், ஸோ இந்த எக்ஸாமினேஷனும் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TNPSC பத்தி நல்ல நாலேஜ் இருக்குது, ஸோ UPSC பத்தியும் நல்ல நாலேஜ் இருக்கு. சரிங்களா? பட் நிறைய பேர் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ட்ரை பண்றதே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா போதும், இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய வேகன்சிஸ் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்களா, SSC ஆகட்டும், சரிங்களா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே, RRB, RRC, ஸோ ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் வந்து IBPS சொல்லக்கூடிய பேங்கிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ஒவ்வொரு வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுவும் இல்லாம என்ன இருக்கு, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு செப்பரேட்டா நம்மளுடைய TNPSC ஆகட்டும், ஆல்சோ UPSC ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு செப்பரேட்டா டெக்னிக்கலா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிஃபென்ஸ்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ்ல நீங்க போறீங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? UPSC கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ NDA எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போகலாம். தென் வந்து பாராமிலிட்டரி போர்சஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் UPSC கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்சோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB, SSC, ரயில்வேஸ், பேங்கிங், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மினிமம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த போர்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ 50,000. ஓகேங்களா? ஸோ நீங்க கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாமினேஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா வரக்கூடிய இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் மினிமம் 1 இயர் படிச்சாகும். மினிமம் 1 இயர் நீங்கள் படிச்சு, ஸோ 1 இயர் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்க, நம்மளுடைய கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் யூ வில் பி a கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கிடலாம். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு உண்டான எல்லா விதமான கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் IAS அகாடமியில் நாங்கள் காமன்ஸ் பண்ணுறோம். ஸோ UPSC, TNPSC, TNUSRB, SSC, ரயில்வே, பேங்கிங், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கோர்சஸ். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு நம்ம வரக்கூடிய இந்த மே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நாங்கள் நடத்த போகிறோம். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் நடத்த போகிறோம். அப் டு 75% வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸோ ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஓகேங்களா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ கீழே கூடிய இந்த நம்பர் 9445065552, ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்தராக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதிகாரி ஆகணும். சரிங்களா? ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.